எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஞ்சி தீயல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், இஞ்சி இப்படி சீவி வச்சுக்கணும், கருவேப்பிலை, தேங்காய், ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், புளி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் வச்சுக்கணும். இஞ்சி இப்படி நெரிசல் வெட்டி வச்சுட்டு நல்லா வணக்கணும், பொன்னிறமாக வணக்கணும். பொன்னிறமாக இப்படி வறுபட்ட பிறகு தேங்காய், கருவேப்பிலை போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகம், உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படி வறுத்துக்கணும். வெந்தயம், எள்ளு, வெங்காயத்தூள் அதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து இதில் பாத்திரத்துலமா இந்த தீயலுக்கு தாளிக்க போகிறேன் பாருங்கள். கடுகு போட்டுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம், வணக்கினது எல்லாத்தையும் அதெல்லாம் எப்படி கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வருது, நல்லா சிவப்பு ஆடை கட்டிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு சர்க்கரை, வெல்லம்னு சொல்லுவாங்க, சர்க்கரை ஒட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு மாதத்துக்கு வரலும் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அடிபொலியான டேஸ்ட்டு. தீயல், இஞ்சி தீயல் ரெடி. சின்ன பிள்ளைங்க சாப்பிடலை, பசிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதில் ஒரு உருண்டை போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பயிர் கஞ்சி தான் வச்சுருக்கேன். பயிர் கஞ்சிக்கு எங்கள் வீட்டில் இஞ்சி தீயல், தேங்காய், வெந்தயம், பயிரெலாம் போட்டு ஏற்கனவே கஞ்சி வச்சதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீயல், இஞ்சி தீயல் தான் தொட்டுக்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான இஞ்சி தீயல் பாருங்கள். இது சாப்பிட்டா நல்லா பசிக்கும், கெட்டே போகாது பார்த்துக்கோங்க. கடைசியில் வெந்தயமும், எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம் வறுத்து வச்சுருக்க பொடியை போட்டு கிண்ட போட்டுருப்பாங்க.